ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக சுலபமாக செஞ்சு கொடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டின்னரில் வந்துட்டு நம்ம சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இதை சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பேன் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் ஆனதையும் ஆயில் சேர்த்திடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஆயில் வந்து போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதையும் வெங்காயம் வந்து சேர்த்திடலாம். வெங்காயம் வந்துட்டு மீடியம் சைஸில் வந்துட்டு 2 வெங்காயம் வந்து நல்ல பொடி பொடியாக வந்து நான் வந்து நறுக்கி எடுத்திருக்கேன். ஃப்ளேவருக்காக 2 க்ரீன் சில்லி வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்திடலாம். மினிட்ஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா வந்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் லைட் ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு வணக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்திடலாம். இப்போ 2 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்திடலாம். நான் வந்துட்டு மஷ்ரூமோட வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும். கலர்ஃபுல்லாக இருந்தால் குட்டிஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதனால கேரட் பீன்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு கேரட் எடுத்திருக்கேன். ஒரு 4 பீன்ஸ் வந்துட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். ஒரு 1 மினிட் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வணக்கி விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மஷ்ரூம் வந்து சேர்த்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லுமே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கம்மியாக செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 15 காளான் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் வந்துட்டு எந்த விதமான தண்ணியும் வந்து நீங்கள் சேர்த்து தேவையில்லை. ஏன்னா மஷ்ரூம்லேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வதக்க அப்படி தண்ணி வந்து விடும். ஸோ நம்ம அதுலேயே வந்துட்டு காய்கறிகள் எல்லாமே வந்துடும். ஏன்னா ரொம்ப நம்ம பொடி பொடியாக தான் நறுக்கியிருக்கோம் இல்லைங்களா? அதனால் கொஞ்சமாக நம்ம சால்ட்டு மட்டும் இப்போ சேர்த்திடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா வெந்து வந்துடும். இப்போ மூடி எடுத்து பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பெப்பர் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாவே பெப்பர் வந்து இருக்கணும். உங்களுடைய குழந்தைங்க வந்துட்டு அந்த காரம் சாப்பிட்றத பொறுத்து நீங்கள் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகரும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் கூட எடுத்துக்கலாம். கலந்து வச்சுருங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சாஸ் வந்து சேர்த்திக்கிறேன். வாசனையே சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா எல்லாம் வந்துட்டு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நார்மலாக நம்ம ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து ஓப்பனாக இல்லாதனால லாக்டவுன் பீரியடில் ஸோ நான் இதுதான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரைஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம்.
நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து இருந்ததுன்னா மேலே வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, ஸோ கொரியாண்டர் தான் நான் வந்துட்டு சேர்த்துறேன். கொரியாண்டர் லீஃபே போட்டுக்கோங்க, அதுவுமே நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் லஞ்சுக்கும் இது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அப்படின்னா டின்னருக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 பேர் தான் வந்து பண்ணுறீங்க, சட்டுன்னு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. நீங்கள் இதில் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எக் சேர்த்துனாலும் சேர்த்திக்கலாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் சேர்த்துனதுனால முட்டை வந்து நான் சேர்த்தலை. நீங்கள் அது கூட 2 முட்டைகள் வந்து நீங்கள் வந்து சேர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டி லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.